அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் மட்டும் போனாங்க. இது ஒரு ஷாக் நியூஸ், அப்படிதானே? ஷாக் கேட்கறதுக்கு. அது பல லட்சம், 80 லட்சம் கிட்ட போகுது. பட் இருந்தாலும் அந்த 6 லட்சம், அந்த 6 லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள். அந்த 6 லட்சம் புருஷர்கள்ல 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துல பிரவேசித்தாங்க. அப்படின்னா மொத்தமா 2 பேர் தானா? இல்ல. அந்த புறப்பட்ட 6 லட்சத்துல, அந்த 6 லட்சத்துல 2 பேர் மட்டும். அதுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் பிரவேசித்தாங்க. அதுவும் பல லட்சம், அது பல லட்சம் பிரவேசித்தாங்க. இப்ப நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் சொன்னதின் கருத்து எங்க முடிவடைகிறதுனா, வேதத்துல யோசுவாவின் புஸ்தகத்தோடு முடிவடைந்து விடுகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தோடு நான் சொன்ன அவர்கள் கானான் தேசத்திலே பிரவேசித்தார்கள். யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, 12 கோத்திரங்களுக்கு என்ன பங்கு வைத்து கொடுத்தார், பாகம் பிரித்து கொடுத்தார். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருந்தார். மோசேகிட்ட முதல்ல சொன்னாரு, நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி நீ அவங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கணும். கானான் தேசத்துல 12 கோத்திரத்தாருக்கும் 12 பாகங்களை பிரித்து கொடுத்து அவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல சுகமா பாலும் தேனும் சாப்பிட்டு வாழணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் மோசேகிட்ட சொன்னாரு. ஆனா மோசேயே பிரவேசிக்க முடியல. அதனால அவர் என்ன சொன்னாரு? யோசுவா கிட்ட சொன்னாரு, யோசுவா நீ போய் அந்த கானான் தேசத்தை 12 பங்காக வைத்து 12 கோத்திரங்களுக்கு நீ கொடுன்னு சொன்னாரு. அப்படியே மோசே அந்த 12 கோத்திரத்துக்கும் செய்தார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்திலே அங்கே வாசிக்கிறோம், 24ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து. யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டார். அவரவர் சுதந்திரம்னா என்னது? 12 கோத்திரத்துக்கும் 12 இடங்களை பிரித்து கொடுத்தார். அது சுதந்திரங்களாக பார்க்கப்பட்டது. அந்த 12 சுதந்திரத்துக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். அவங்க போயிட்டாங்க. 12 கோத்திர தலைவர்கள். ஐயா, கிறிஸ்தவ வரலாறு ரொம்ப ரொம்ப இருக்கு. இப்பதான் நிறைய கோத்திரம்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. 12 கோத்திரமா அது என்னன்னு யோசிக்கிறாங்க. இனினா பேக்குக்கு போக முடியாது. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரணும். சரி, இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, 12 கோத்திரத்தாருக்கும் யோசுவா பங்கிட்டு கொடுத்தான். இங்கே கீழே வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். ஆமா, 110 வயதுள்ளவனாய் யோசுவா மரித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி கானான் தேசத்தில் கொண்டு சேர்த்து, கானான் தேசத்தில் இருந்ததான அந்நிய குடிகளை எல்லாம் துரத்தி அவர்களை ஜெயித்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்த பின்பு யோசுவா 110 வயதுள்ளவனா என்ன செய்தான்? மரித்தான். அல்லேலூயா. இப்ப யோசுவா 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து யோசுவா மரித்து போனான். அல்லேலூயா. அந்த 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31ஆம் வசனம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். அந்த மூப்பர்கள், வயதாயிருந்த மூப்பர்கள் இருந்த அந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் யாரை சேவித்தார்கள்? கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா. ஆமா, யோசுவா மரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மரித்தார். அது நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிவிட்டோம். 14, 15 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னா என்ன? நீங்க புதுசாக குடியிருக்க போகிற இந்த கானான் தேசத்துல நீங்க தேவனை மட்டும்தான் என்ன ஆராதிக்கணும், நீங்க மற்ற கடவுள்களை வணங்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார். ஆகையால் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள்
பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நதிக்கு அப்புறத்தில், ஏன்னா யோர்தானை கடந்துதான் எங்க வந்திருக்கிறாங்க? இப்போ கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த யோர்தானுக்கு அந்த பக்கம் ஏராளமான கடவுள்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வணங்கின ஏராளமான கடவுள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் வணங்காமல் உங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த அந்த தேவனையே சேவிங்க. வேற எந்த தேவர்களை நீங்க சேவிக்க போறீங்க? ஆனா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நாங்களும் அப்படியே சேவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் யோசுவா ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க, ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை அங்கே சொன்னார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? வாசிக்கலாமா? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் உங்களுக்கு திரும்பி தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்றார்கள். அவர்களும் நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா நாங்க வணங்குவோம்னு சொல்றாங்க. ஆனா யோசுவா சொல்ற, நீங்க வணங்க மாட்டீங்க, நீங்க இந்த கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, நீங்க என்ன செய்வீங்க? அந்நிய தேவர்களை சேவிப்பீங்க. அப்படி சேவிக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் உங்கள் மீறுதலை மன்னியாமல் அவர் உங்களுக்கு திரும்ப தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவ மனிதன் தெரியுமா? தேவ மனிதர்கள் எப்பொழுது எச்சரிப்பை கொடுக்கிறார்கள். அதுதான் உண்மையான தேவ மனுஷனுக்கு அடையாளம். அல்லேலூயா. உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா தேவ ஊழியருடைய வேலை என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கிறது தான் உண்மையான தேவ ஊழியருடைய கடமை. அதைத்தான் யோசுவா இங்கே செய்கிறார். அல்லேலூயா. சரி, அது செய்த பிறகு என்ன நடந்தது? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வருவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரோசிலே அடக்கம் பண்ணினார்கள். 110 உள்ளவனாய் மரித்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு மரித்தார்கள். அதுக்காக அப்படி சொல்லி இருக்குது. அந்த சந்ததியார், அந்த காலத்தில் இந்த சந்ததியார் எல்லாம் மரித்தார்கள். பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு என்ன நடந்தது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. எல்லாம் இங்க கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான சரித்திரத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சரித்திரம் தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். ஆனா இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க சொல்றேன். இப்போ கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. கானான்ல கொண்டு சேர்த்த பிறகு அவர் சொன்னார், நீங்க சேவிப்போம் சொல்றீங்க, ஆனா சேவிக்க மாட்டீங்க, நீங்க அந்நிய தேவர்களை பின்பற்றுவீங்க. அப்போ கர்த்தருக்கு உங்கள் மேல கோபம் வரும், அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை அழிப்பார் என்றெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தார்கள். அந்த எச்சரிப்பின் வழியாக இப்ப என்ன நடந்தது? அப்பொழுது வாழ்ந்த அந்த சந்ததியார் இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப எங்களுடைய ஏஜ் குரூப் அப்படின்னு வச்சுக்கோமே, 60-70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சந்ததியார், கீழே 20 வயதுள்ள சந்ததியார் வேறொரு சந்ததியார்,
இப்போ இந்த 60 வயது உள்ள சந்ததியார்கள் எல்லாருமே, அதாவது வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே கர்த்தரை சேவித்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எகிப்திலே அடிமைகளா இருந்தோம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் எங்களை மீட்டு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து நீங்கள் இந்த தேவனை சேவிங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நாங்கள் தேவனை விட்டு விலக மாட்டோம், சேவிப்போம் என்று சேவித்தார்கள். ஆனால் அந்த வயதான சந்ததிகள் எல்லாம் கடந்து சென்ற பின்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அல்லேலூயா. இப்ப எங்க அப்பா செஞ்சது எனக்கு தெரியும், என் பையனுக்கு தெரியுமா? எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாரு, அவர் என்னவெல்லாம் எங்களுக்காக சேர்த்து வச்சாரு, எப்படி எங்களை நடத்தினாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பையனுக்கு என்ன செய்யாது? தாத்தா இருந்தாரு, அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்தாரு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அதனால அவன் என்ன செய்ய மாட்டான், என்னுடைய அப்பா சொன்னதையெல்லாம் அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது அவங்க எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு அவனுக்கு தெரியாதனால அவன் ஒரு சந்ததி, நான் ஒரு சந்ததி, எங்கள் தகப்பன் ஒரு சந்ததி. எங்களுடைய தகப்பன் சொன்னதை கேட்டு அவர் ஆண்டவரிடத்தில் எங்களை நடத்தினபடினாலே நாங்கள் நடக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய அடுத்த சந்ததி வந்து விட்டது. அந்த சந்ததிக்கு எங்க அப்பா சொன்னது, எங்க அப்பா எங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தினது, எங்க அப்பா சர்ச்சை கட்டினது, எங்க அப்பா அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது, இதெல்லாம் என்னுடைய மகனுக்கு தெரியாது. அதனால அவன் அதெல்லாம் தெரியாம ஒரு புது, அது இப்ப இங்கிருந்து போய் லண்டனுக்கு போயிட்டான், அங்க உள்ள காரியங்களை எல்லாம் தான் தெரியும், இங்க உள்ள காரியங்கள் தெரியாது. இதே மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வயதான சந்ததியார் எல்லாம் மரித்த பின்பு சிறியவர்கள் வளர்ந்து வாலிபர்களாகி புது சந்ததி வந்தார்கள். இவர்களுக்கு தேவன் எகிப்திலே செஞ்ச அற்புதங்கள் தெரியாது, எகிப்திலே முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது. இப்ப அவர்களை 40 வருஷம் நடத்தி வந்து பாலும் தேனும் இருக்கிற தேசத்தை கொடுத்தாருன்னு தெரியாது. ஏன்னா சந்ததிகள் இப்போது மாறிவிட்டார்கள். அதைத்தான் இங்கே சொல்றாரு. அப்போ என்ன நடந்தது இங்கே பார்க்கிறோம், வேறு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்தார்கள். சொல்லுமா, ஜீவனுள்ள தேவனை, அந்த தேவாதி தேவனை, அந்த எகிப்திலே அற்புதம் செய்த தேவனை, 40 வருஷம் வழிநடத்தின தேவனை அவர்கள் விட்டுவிட்டு இப்பொழுது யாரை பின்பற்றுகிறார்கள்? பாகால்களை பின்பற்றுகிறார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த கானானின் பயணம் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிச்சு. ஏன்னா கானான்ல கொண்டு சேர்த்தாச்சு, அடுத்த சந்ததி வந்தாச்சு, அடுத்த சந்ததி பொல்லாப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நான் வேதத்தினுடைய சரித்திரத்துக்கு வர்றேன். இப்போ வரிசையா நான் சொல்றத கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். வரிசையா நான் சொல்றத, இந்த வேத வரலாறு உங்களுக்கு அப்படி மனதிலே பதிந்தா நல்லா இருக்கும். பழைய இப்போ நம்ம இங்கே ஒரு பகுதியை வாசிக்கலாமே. 1107 பக்கத்தை எடுப்போம். 1107 பக்கம், 1107 பக்கத்தை எடுப்போம். அங்கே கடைசியாக என்ன சொல்லி இருக்குது? நான் வந்து பழைய ஏற்பாடு முற்றிற்று. பழைய ஏற்பாடு முற்றிற்று. அடுத்த பக்கத்தை திருப்புங்க. அடுத்த பக்கத்துல நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு முற்றிற்று. முற்றிற்றுன்னா என்னது அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. இப்போ புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு என்றால் என்ன? ஏற்பாடு என்றால் என்ன? ஒப்பந்தம், உடன்படிக்கை. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை, பழைய ஒப்பந்தம் முடிந்து போய்விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் வேதம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு துவங்குகிறது. இப்போ இது இந்த பழைய ஏற்பாடு முற்றுகிற வரையிலையும் ஒரு சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த சரித்திரம் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர்களே ஆதாம் ஏவாள் என்பவர்களை
ஆண்டவர் கானான் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டம் ஒரு அருமையான தோட்டம். மனிதனுக்கு தேவையான எல்லாம் அங்கே இருந்தது. மனிதனை தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அல்லேலூயா சொல்லுமா. ஏதேன் தோட்டத்திலே அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருந்தான். ஆனாலும் அவன் கீழ்ப்படிவானோ இல்லையோ என்று பார்ப்பதற்காக அங்க நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தையும் வைத்திருந்தார். அதை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய வாக்கை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை தன்னுடைய செயலின் மூலமாக உடைத்து விட்டான் மனிதன். அல்லேலூயா. நல்லா புரியுங்க. வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அவன் தோற்று போனான். அங்கே மனிதனுடைய வீழ்ச்சி உண்டாயிற்று. அங்கே வீழ்ச்சி உண்டாகி அவன் மறுபடியும் பாவம் செய்ய துவங்கின போது தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டவராக இந்த உலகத்தை முழுவதையும் அழிப்பதற்காக திட்டம் கொண்டார். அந்த திட்டத்தின்படியாக அவர் உலகம் முழுவதையும் வெள்ளத்தினால் அழிக்க திட்டம் கொண்டார். திட்டம் கொண்டு அந்த நேரத்திலே அவருடைய கண்களிலே நோவா என்ற ஒரு மனுஷன் தென்பட்டான். அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். ஆகவே அந்த நீதிமானை அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக ஒரு பேழை உண்டு பண்ணிவிட்டு மற்ற மனிதர்களை எல்லாம் அழித்தார். அல்லேலூயா. மனித குலம் முழுவதும் அழிந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் இந்த உலகத்திலே மனித குலம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மனித குலமாவது நன்றாக வாழுவார்கள் என்று ஆண்டவர் நினைத்தார். ஆனாலோ நோவாவோ திராட்சசம் குடித்து வஸ்திரம் விலகி படுக்கிறவனாக திராட்சசத்துக்கு அடிமையாகி விட்டான். அல்லேலூயா. நல்ல நீதிமான் தான். அந்த சந்ததிகள் வளர்ந்து வந்தபோது அந்த சந்ததிகளும் தேவனுக்கு பிரியமற்றதை செய்தார்கள். அப்படி செய்த போதுதான் அந்த ஜனத்திலே ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். ஒரு மனுஷனை அழைத்து அவனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் வைத்தார். அந்த மனிதன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. நோவாவின் வம்சத்திலே ஆபிரகாம் பிறந்தான். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் பூமி எங்கும் பரம்புவார்கள் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்களித்தார். அல்லேலூயா. அப்படி வாக்களித்த போதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தானே, ஆதாமுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தானே ஆதாமின் சந்ததியாகிய அந்த 12 யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய 12 பிள்ளைகள் அங்கே வாழுகிறார்கள். இப்பொழுது கானானிலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆகவே அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்திலே போகும்போது அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். யோசேப்பின் மூலமாக அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். எகிப்திலே 430 வருடம் அவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள். ஆண்டவர் ஏற்கனவே அதை சொல்லி இருந்தார். அதன்படியாக அவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள். இந்த 430 வருடம் முடிந்த பிறகு தேவன் அவர்களை கானானிலிருந்து விடுவித்தார். விடுவித்து 40 வருடங்கள் அவர்களை அந்த கானான் யாத்திரையிலே வழிநடத்தி அவர்களை மீண்டும் எங்கே கொண்டு போய் சேர்த்தார்? கானானிலே கொண்டு போய் சேர்த்தார். இப்ப புரியுதா? உலகம் உண்டானது முதல் கானான் தேசம் வரையிலும் ஒரு பிக்சர், ஒரு வரலாறு உங்களுடைய கண்கள் உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். இப்ப கானானிலே போன பிறகு இப்ப இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்து அந்நிய தேவர்களை வழிபட்டார்கள். அல்லேலூயா. அந்நிய தேவர்களை வழிபட்டார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5-6 வசனங்களை வாசிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். கானான் தேசத்துக்கு 12 கோத்திரம் போயிடுச்சு. அந்த இடத்துல என்ன நடந்தது? ஏற்கனவே அங்கே பல அந்த 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அவர்கள் எல்லாம் அங்கே குடியிருந்தார்கள். இப்ப இவங்க என்ன செய்தாங்க? இந்த இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஜனங்கள் அங்கே என்ன பண்ணாங்க? அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க.
எப்படி ஏதேன் தோட்டத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்க? அந்த கானானியர்களை பெண் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, இப்பொழுது அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணியது மாத்திரமல்ல, தங்களுடைய குமாரத்திகளை அவருடைய குமாரர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஜனம் இப்ப அவர்களுடைய தேவர்களை என்ன செய்ய ஆரம்பித்தது? சரித்திரம் புரியுறதா? சரித்திரம் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. சரி, இப்போ அவர்களை என்ன செய்தார்கள்? சேவித்தார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த நேரத்தில் அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே மறுபடியும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய். இப்படி நீ பார்த்துட்டே வரும்போது அந்த அதிகாரங்கள்ல நான் என்ன சொல்லி இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்த தேவன் அவர்களை எப்படி வாழ சொன்னாரோ அதை விட்டுவிட்டு அவருடைய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? கானான் தேசத்தை கொடுத்தார். கானான் தேசத்தில் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு திரும்ப திரும்ப பொல்லாப்பானதை செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை கைவிட்டார். சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர்களை கைவிட்டு விட்டாலும் அவர்களை ஆளுவதற்காக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். முதல்ல நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை ஆளுகை செய்தார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நியாயாதிபதிகளுக்கு அடுத்த புஸ்தகமாகிய ரூத்தின் புஸ்தகத்திலே அங்கே வாசிக்கிறோம். 1:1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறாங்க. எங்க இது நடக்குது? கானான் தேசத்துல நடக்குது. கானான் தேசத்துல நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை நடத்தி வந்தார். முதல்ல நியாயாதிபதிகளை கொண்டு நடத்தினார். திரும்ப தீர்க்கதரிசிகளை சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வழி நடத்தினார். அவர்களை இப்படி செய்யுங்க அப்படின்னு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வழி நடத்தினார். கொஞ்சம் பேர் கேட்டாங்க, கொஞ்சம் பேர் கேட்கல. மீண்டும் மீண்டும் பொல்லாப்பை செய்தார்கள். பொல்லாப்பை செய்து கடைசியில் அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் எங்களுக்கு மற்ற நாடுகளில் இருக்கிறது போல எங்களுக்கு என்ன வேண்டும்? ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு முதலாவது ராஜாவாக சவுலை ஏற்படுத்தினார். முதல் ராஜா யாரு? சவுல். அல்லேலூயா. அதற்கு பிறகு அங்கே பார்க்கிறோம், அநேக ராஜாக்களை கொண்டு தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அந்த நேரத்தில் சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள், சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் எச்சரித்தும் அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு விடவில்லை. அல்லேலூயா. அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் எச்சரித்தார். எரேமியா, எசேக்கியா, ஏசாயா போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளையும் இன்னும் சிறிய தீர்க்கதரிசிகளாகிய ஓசியா, யோவேல், ஆமோஸ் போன்ற தீர்க்கதரிசிகளையும் கொண்டு அவர் அவர்களை எச்சரித்து வந்தார். அல்லேலூயா. நல்லா நடங்கப்பா, நல்லா இருங்க, தீமைகளை விட்டுருங்க, பொல்லாப்பானதை செய்யாதீங்க, அன்னை தேவர்களை வணங்காதீங்க அப்படின்னு எல்லாம் எச்சரித்து வந்தார். அல்லேலூயா. யோசுவாவின் காலத்துக்கு பிறகு என்ன நடக்குது? முதல்ல நியாயாதிபதிகள், பின்பு தீர்க்கதரிசிகள், பின்பு ராஜாக்கள். அவர்கள் ஆளுகிற நாட்களிலே ஜனங்கள் மீண்டும் மீண்டும் பொல்லாப்பை செய்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை விட்டு விலகினார். அல்லேலூயா. விலகி அவர்களுக்கு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகளையும் சின்ன தீர்க்கதரிசிகளையும் கொண்டு அவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து வந்தார். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் பார்த்தா எல்லாம் எச்சரிப்பு தான், ஜனங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் பார்ப்பதிலே சந்தோஷம். இப்போ அவர்கள் சொல்லியும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல? திருந்தல,
பொல்லாப்பையே செய்து வந்தார்கள். அப்பொழுது தேவன் தாம் ஏற்கனவே செய்ய நினைத்திருந்தான திட்டமாகிய ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவர்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன், அந்த நியாயப்பிரமாணத்தினாலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவங்க நீதிமான் ஆகல, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இவங்க எனக்கு பிரியமற்றதே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆகவே இவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஒரு எளிமையான புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். சொல்லுமா, ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து பாவத்திலே கிடக்கிறார்கள். வேதம் சொல்லி இருக்கிறது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் 14ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் கிடக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு புது திட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த புது திட்டம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த புது திட்டம் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு கிடக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும், அன்றைக்கு கானான்ல இருந்ததெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த புதிய திட்டம் என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் ரட்சித்து அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவனை என்றென்றைக்கு தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்தாரே, அதுதான் புதிய ஏற்பாடு. நல்லா புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சரித்திரம். அப்போ ஏன் புதிய ஏற்பாடு, ஏன் பழைய ஏற்பாடு என்றால், பழைய ஏற்பாட்டிலே அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், ராஜாக்களை கொண்டு பேசினார். அவர்கள் மனம் திரும்பவே இல்லை, மீண்டும் மீண்டும் பாவம் செய்து பாவிகளாகவே வாழ்ந்தபடினாலே இப்படி மனிதனை விட்டுவிடக் கூடாது, இவனுக்கு ஒரு எளிய முறையை கொடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் நீதிமான் ஆகிறதே இல்லை, ஆகவே அவர்களுக்கு ஒரு எளிதான வழியை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி ஒரே பலியாக அவர் தன்னை அர்ப்பணித்து எல்லா ஜனங்களையும் மீட்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. புதிய திட்டம், புதிய கொள்கைன்னு சொல்லுவோம்ல, இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லுவது தேவனுடைய புதிய திட்டம், புதிய கொள்கை அல்லது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானது. நியாயப்பிரமாணத்திலே நீ இப்படி எல்லாம் செய்தால் இப்படி எல்லாம் செய்வேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, முதல் 14 நீங்கள் என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் உங்களை இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன். 14ஆம் வசனத்துக்கு பிறகு சொல்றாரு, நீங்க இப்படி எல்லாம் செய்யாட்டு நான் இப்படி எல்லாம் உங்களை அழிப்பேன். இதுதான் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆனா அந்த உடன்படிக்கையிலே ஜனங்கள் உண்மையாய் நடக்கல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆகவே ஆண்டவருடைய மனம் பொறுக்கல. என்னுடைய சாயலே சிருஷ்டித்த இந்த மனித இனம் இப்படி பாவத்திலே வீழ்ந்து பாவத்திலே அழிந்து போகக்கூடாது, அவர்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின்படியாக அவரே மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் எதுக்கு தெரியுமா? பாவிகளை எல்லாம் ரட்சிக்கும்படிக்கு. அப்படித்தானே வசனம் அப்படித்தான் சொல்லி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரே பலியினாலே. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே பலிகள் ஏராளம் உண்டு, பலியினாலே தான் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நியாயப்பிரமாணம் இருந்தது. நீ இப்படி இப்படி செய்யணும், இப்படி எல்லாம் செஞ்சா உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீ நீதிமானாவ அப்படின்னு பழைய ஏற்பாடு. அதுதான் நியாயப்பிரமாணம்.
அந்த நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் நீதிமான்கள் ஆக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. என்ன இப்படி எல்லாம் பலியை செலுத்த முடியல, இப்படி எல்லாம் நடக்க முடியல, ஆண்டவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி மனுஷன் பாவத்திலேயே கிடந்தான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. புரியுதா அந்த வசனம்? நம்மளாம் நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்தது, அப்படி முடியாம இருந்தது. அதனால இப்ப புதிய திட்டம், எளிமையான திட்டம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான். பழைய பாட்டில் நியாயப்பிரமாணம் நிறைய, அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த பலி செலுத்தணும், இந்த பலி செலுத்தணும், நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும் எல்லாம் சொன்னாரு. ஆனா மனுஷனால அதுக்கு கீழ்ப்படிய முடியல, ஒருவனை நீதிமானாக்க ஆக முடியல. ஆண்டவர் ஒரு எளிமையான திட்டத்தை கொண்டு வந்தார். அது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவைகளின்று இவராலே விடுதலையாக்கி நீதிமான்களாக்கப்படுகிறான். ரொம்ப எளிதா கொண்டு வந்துட்டார். என்ன எழுது? அப்பா, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான் ஆக முடியல, ஆக ஒரு புதிய எளிமையான திட்டத்தை கொண்டு வருகிறேன். அது என்ன தெரியுமா? என்னிடத்துல நீ விசுவாசம் வச்சா போதும். ஹலோ, நீங்களாம் சந்தோஷமா இருக்கல போல இருக்க. புரியல, இன்னும் உங்களுக்கு புரியல. அந்த சென்ஸ் புரிஞ்சிருந்தா நீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அல்லலியாவே போட்டிருப்பீங்க. அது எப்படி நான் சொல்றது? இப்ப இப்படி எடுத்துக்கொள்வோம். 12ஆம் வகுப்பிலே நீங்கள் எல்லாரும் பரீட்சை எழுத போகிறீர்கள். உங்களுக்கு எழுதும் போது உங்கள் புஸ்தகங்களை உங்களுடைய கையிலே கொடுத்து விடுவோம், எழுதுங்கள். அல்லது அப்படி சொல்லுவோம், விடைகளை எல்லாம் பிரிண்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துருவோம். புது திட்டம். பழைய திட்டம் என்ன? படிச்சுட்டு வந்து ராத்திரி பகலா படிச்சுட்டு வந்து நீங்க எல்லாம் பரீட்சை எழுதி யார் யாரு படிச்சு ஞாபகத்தில் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அது நியாயப்பிரமாணம். அது பழைய திட்டம். இப்போ ஒரு புதிய திட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு பரீட்சையே இல்லை. நீங்க மார்ச் 31ஆம் தேதி வரை ஸ்கூல் முடிஞ்சிருது. ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாரும் பாஸ்ன்னு ஒரு சட்டம். சந்தோஷமா இருக்காதா? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும், ராத்திரி பகலா படிக்கணும், டியூஷன் போகணும், அதெல்லாம் மக்கப் பண்ணணும். ஐயோ வீட்டுல தொல்லை, ஸ்கூல்ல தொல்லை, வழியில எல்லாம் தொல்லை, படிச்சு அப்பவும் பாஸ் பண்ண முடியல. ஆண்டவர் பார்த்தாரு, நீ பரீட்சை எழுத வேண்டாப்பா, நீ ஸ்கூலுக்கு போய் ஆனாலே வெட்டி அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷம். யோசித்து பாருங்களேன். அதுக்கு மேல சொல்றாரு, நீ ஏப்ரல் 1ஆம் தேதி உனக்கு ரிசல்ட் ஆல் பாஸ். ஏப்ரல் 2ஆம் தேதி எல்லாருக்கும் 1 லட்சம் ரூபாயில சம்பளம், வேலை. எப்படி இருக்கும்? சந்தோஷமா? ஹலோ இங்க பாரு, யோசித்து பாருங்க, எப்படி மாறிடுச்சு. எவ்வளவு கடினமா இருந்தது, எவ்வளவு எளிதாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பாருங்களேன். இதே மாதிரி தாங்க நீதிமான் ஆகவே முடியல. எதனால? பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தினால ஒருவன் நீதிமானாக முடியல. அதனால ஆண்டவர் இருந்தாரு, எப்பா நான் புரிஞ்சுட்டேன், உங்களால இதெல்லாம் கடைபிடிக்க முடியல, இதெல்லாம் செய்ய முடியல, நீங்க ஒருத்தன் நீதிமானாகல, எல்லாரும் பாவிகளாவே கிடக்குறீங்க. இப்ப நான் ஒரு எளிய திட்டத்தை கொண்டு வருகிறேன். நானே இந்த உலகத்துல மனுக்குலத்துல வந்து மனுஷனா பிறந்து என்ன பலியாக ஒப்பு கொடுத்து ஒரே பலி செலுத்தி நான் உங்களை எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிறேன். நீங்க அதை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதும், நீங்க நீதிமான்கள். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஒருத்த கூட நீதிமானாகல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே என்ன ஆகிவிடுகிறோம்? நீதிமான் ஆகிவிடும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எந்த பாவம் நம்ம அடிமையாக்கி இருந்ததோ தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாகி நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு. இப்ப பாவம் ஆக்கினைக்குள்ள போயிருச்சு. பாவம் எங்க போயிருச்சு? நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம்? விடுதலை ஆகி என்ன ஆயிட்டோம்? நீங்கெல்லாம் ஆகல போல் இருக்க.
நீங்கெல்லாம் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. அந்த வசனமே தெரியுமா என்னமா? நீங்களே நீதிமானா? நீதிமானா? நீதிமானெல்லாம் கை வைத்துக்க பார்க்கலாம். அட கடவுளே, ராத்திரி முழுவதும் ராமாயணம் சொல்லி காலையில் யாருக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டானா அந்த மாதிரி நீதிமான் ஆகலை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. நம்ம நீதிமான் ஆயிட்டோம்னு நமக்கு தெரியல, நம்ம சுத்தமாயிட்டோம்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளே இன்னும் அந்த உணர்வு வரலை. இது இந்த ரொம்ப வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. மாம்சத்தினாலே பலவானமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நீங்க செய்ய வேண்டாம். உங்களால நியாய பிரமாணத்தின்படியாக அதை செய்ய முடியல. இப்ப தேவனே செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எந்த பாவம் நம்மை அடிமைக்குள்ளாக்கி இருந்ததோ, எந்த பாவம் நம்மை கெடுத்துக் கொண்டிருந்ததோ, அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாயிட்டு நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சத்தியம். இதுதான் புதிய ஏற்பாடு. இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினால ஒருத்தர் நியாயமா நீதிமான ஆகல. புதிய ஏற்பாட்டில் எளிதாக நீதிமான ஆகுவதற்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்து விட்டார். என்னுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், அவர் மேல் விசுவாசம் வைங்க. அந்த விசுவாசத்தினால நீங்க என்ன ஆயிருவீங்க? ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம்புறோமா? இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆமா, தெரியுது தெரியுது. ரொம்ப பிடிக்கும்னா இப்படியா சொல்லுவீங்க? ரொம்ப பிடிக்கும்னா துள்ளி குதிச்சுல சொல்லுவீங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. வேற ஒண்ணும் வேண்டாங்க. ஆண்டவரை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அவரை பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்போது என்னோடு பேசுவார்னு காத்திருப்போம். நாம எப்போது அவரோடு பேச முடியும்னு நம்ம காத்துட்டு இருப்போம். இருக்குமா இருக்காதா? யாரையாவது ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருச்சு, இப்ப நம்ம கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அல்ல என்ன சொல்ல லவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு வைப்போம். எப்படா பேசுவோன்னு இருக்கும், அப்படிதானே? எப்படா கூப்பிட மாட்டாங்கன்னு இருக்கும். எவ்வளவு நேரம் பேசுறோன்னே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவரை மீண்டும் மீண்டும் பார்க்கணும், மீண்டும் மீண்டும் அவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு தான் ஒருத்தரையும் பிடிக்காத, எனக்கெல்லாம் யாரையும் பிடிக்காது அப்படிதான் சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் பாஸ்டர், ரொம்ப தெரிஞ்சிட்டு பாஸ்டர், ஒருத்தரும் சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை, ஒருத்தரையும் எனக்கு பிடிக்காது. ஆண்டவரையும் பிடிக்காது. ஒருத்தரையும் பிடிக்காட்டி யாரையும் பிடிக்காது. ஒருத்தரையும் பிடிக்காத நான் ஆண்டவரை மட்டும் பிடிக்கிறேன்னா பொய். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும், ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போதுங்க. நீங்க பைபிள் வசிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கல. ஆண்டவருடைய காதல் கடிதம் தான் இந்த வேதம். அவரை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை தேடி தேடி வாசிப்பீங்க, தேடி தேடி வாசிப்பீங்க. அந்த அதிகாரம் இது இப்படி சொல்லிருக்காரா? ஐயோ ஆண்டவரே 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 ஆண்டவரே. ரொம்ப பிடிச்சுன்னா இந்த வேதத்தை கீழே வைக்க மாட்டீங்க. இதுதான் அவர் சொல்ற வார்த்தை. இன்னும் உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்களை கட்டாயப்படுத்தி வாசிக்க வைக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஆண்டவரை பிடிச்சிச்சுன்னு வைப்போம், இதை கீழே வைக்க மாட்டீங்க. அவரோட எப்ப பேசலாம்? ஜெபம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து எப்ப வார்த்தையை கேட்கலாம்? ஓ இப்படி வாசித்து அப்படி வாசித்து, இங்க கோடு போட்டு அங்க கோடு போட்டு, ஐயோ இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும், ஐயோ பைபிளே கிழிஞ்சு போச்சு, அடுத்த பைபிள் வாங்கு. 5 வருஷமா பைபிள் வச்சிருக்க, ஒரே பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் கை வைத்துங்க. பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, படிச்சு கிழிக்கணும். படிச்சு படிச்சு பைபிளை என்ன செய்யணும்? கிழிஞ்சு போற அளவுக்கு படிக்கணும். தெரியுதா? நீங்க அடிக்கடி இதை எடுத்து பாருங்க, இப்படி திருப்பி திருப்பி பாருங்க, கிளியுமா கிளியாதா? எந்த பைபிளும் கிளியும். கிளியாம, ஆமா எனக்கு வெட்டிங்க்கு கொடுத்த பைபிளுங்க, பையலுக்கு பிள்ளைக்கு கல்யாணமா போகுது, பத்திரமா வச்சிருக்கேன்னா நீ எங்க உருப்படுவ? ஏன்னா அவருக்கு ஆண்டவரை பிடிக்காத. ஆண்டவரை பிடிச்சா இதை கீழே வைக்க மாட்டீங்க, ஜெபத்தை விட மாட்டீங்க. ஏன்னா அவர்கிட்ட எப்படா பேசலாம், எப்படா பேசலாம்.
அவர் தான் எல்லாம் கொடுக்கிறவராச்சே, அவர்கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா. நீங்க அவரோட பேச விரும்பீங்க, அவர் உங்களோட பேச விரும்பாங்க. மனம் விட்டு பேசுவீங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுவீங்க. அவர் வாக்குதான் பொன் வாக்கு. அவரை பிடிக்கணும். உங்களுக்கு இன்னும் அவரை பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அவரு உங்களை நீங்க நினைக்கிற மாதிரி அவரு பேச மாட்டாரு. நீங்க விரும்பாததை பேசுவாரு. அல்லேலூயா. இதுதான் கான்ட்ராடிக்ட் மேட்ச் அப்படின்பது. நமக்கு பிரியமானவங்க நம்மளை எப்படிலாம் என்ன பண்ணலாம், அப்படி தூக்கி விடலாம், அப்படி லிஃப்ட் பண்ணலாம்னு பேசுவாங்க. நம்ம அவங்க பேச்ச கேட்டாலே நமக்கு நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் பேச மாட்டேன். மகளே, நேத்து பார்த்தேன், மனம் திரும்பிடு சரியா. உடனே நமக்கு அவரை பிடிக்காது. என்னடா நேத்து நான் என்ன செஞ்சேன், அவர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாரு. இந்த ஆண்டவரே வேண்டாம். ஆண்டவரை பிடிச்சுன்னா ஜெபம் தானா வரும். ஆண்டவரை பிடிச்சா இந்த வேதத்தை கீழே வைக்காம அப்படி படிச்சு 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 இரவும் பகலும் இதுல தியானமாயிருப்பீங்க. இன்னும் ஆண்டவரை உங்களுக்கு பிடிக்கல. நீங்க பைபிள் படிக்கல, பிரேயர் பண்ணலன்னா உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆண்டவரை பிடிக்கலன்னா ஆண்டவருக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அதை பிடிக்கிறது வேற. எல்லாரையும் தான் நேசிக்கிறோம். அப்பா அம்மாவை நேசிக்கிறோம், கணவனையும் நேசிக்கிறோம். ஆனா அதுல ஒரு நேசம் வித்தியாசம் இருக்குல்ல. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் புதிய ஏற்பாடு. இன்னைக்கு நிறைய செய்தி சொல்லணும், ஆனா நேரம் சுருக்கமா இருக்கு. இப்ப சரி இருக்கட்டும். இப்ப நம்ம எல்லையை எப்படி அவன் நீதிமான் ஆக்கிடணுங்கிறத ஆண்டவருடைய திட்டம். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க, நான் உங்களை எல்லாம் ரட்சித்து உங்களுக்கு ஒரு கானான்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 4:17 வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. முதல்ல யோவான் சொன்னாரு எது, பரலோக ராஜ்யம். அப்புறம் இயேசு சொன்னாரு என்னது, பரலோக ராஜ்யம். மூணாவது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். மத்தேயு 10:17 மத்தேயு 10:7 வாசிக்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும், உண்மையான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, உலக ஆசீர்வாதத்தை, உலகத்திலே மேன்மையான இடத்தை, உலகத்தின் நன்மைகளை வாக்கு பண்ணி அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு சேர்க்க திட்டம் பண்ணினார், கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணவில்லை, அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, கானான் தேசத்துல யோசுவா அவர்களுக்கு பங்கு கொடுத்தா கானான் தேசத்துல இருந்தார். ஆனா ஆண்டவர் அங்கே இல்லை. ஆனா இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களை ரட்சித்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் எப்பொழுதும் தம்மோடே வைத்துக் கொள்ள போகிறார். ஏன்னா அவர் பார்த்தாரு, அந்த கானான்ல கொண்டு அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தேன், அங்க அவங்க மனம் போல வாழ்ந்து கெட்டு போயிட்டாங்க, இனி அப்படி விடக்கூடாது, இவங்களை பரலோக ராஜ்யம் என்ற பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சென்று நம்ம பக்கத்துல எப்பவுமே வச்சுக்கிட்டா இவங்க எப்பவுமே நல்லவங்களா இருப்பாங்க. உங்க பக்கத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறான்னு வைப்போம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பக்கத்துல இருக்கிறது அவர் இல்ல, இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து எப்படி இருப்பீங்க? அலர்ட் ஆயிர மாட்டீங்க? அலர்ட் ஆயிருவீங்களா? தொட்டு தொட்டு பார்த்துப்பீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே அப்படின்னு பேசுவீங்களா? பயபக்தி வந்துடாது. யோசித்து பாருங்க. இப்போ நல்லா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பழைய ஏற்பாட்டு ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். கானான் தேசத்தில் நீங்கள் புறஜாதிகளோடு புறஜாதிகள் இதுல இருந்து நீங்க பொண்ணெடுக்க கூடாது, மாப்பிள்ளை கொடுக்க கூடாது, அவங்களோடு கலக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க அதை செஞ்சு கர்த்தருக்கு பொல்லாப்பை செய்து
தேவனுடைய கோபத்தை வருவித்துக் கொண்டபடினாலே அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டு இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார். இப்போ அவர் சொல்றாரு, இப்போ புதுசா நான் உங்களுக்கு புது உடன்படிக்கை பண்றேன். அது என்ன உடன்படிக்கைன்னா, என்னுடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்பி அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவரை பலியாக கொடுத்து உங்களை எல்லாம் மீட்டுக் கொள்கிறேன். நீங்க என்ன அதில் மேல விசுவாசம் மட்டும் வைங்க. நான் உங்களை என்னுடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு உங்களை ரட்சித்து உங்களை பரலோகம் கொண்டு சேர்ப்பேங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் இயேசு சொன்ன அநேக காரியங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஊமைகள் தான். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசி பார்த்தா பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் தருவேன் தருவேன், உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்ததை தருவேன் பல இடத்துல சொன்னாரு. இப்ப அதை விட்டுட்டு புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தை தருவேன். நீங்க மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்க மனம் திரும்பிங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். பரலோக ராஜ்யத்தில் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டபடி அவரோடு கூட இருக்கும் சிலாக்கியம். அல்லேலூயா. அப்போ அந்த கானான் நல்லதா, இந்த பரலோகம் நல்லதா? பரலோகம் தான் நல்லது. ஏன்னா கானான் தேசத்துல பாலும் தான் நல்லா இருந்தது, ஆண்டவர் இல்லை. அங்க பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டாங்க. இங்க பரலோக ராஜ்யத்துல நம்ம ஆண்டவரை நம்புகிறதுனால, வெறும் விசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி ஆண்டவர் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 13, 31, 33, 44, 45, 47, 18, 23, 21, 20, 22, 20, இப்ப 22, 2, 25, 1 இங்க எல்லா இடத்திலுமே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகளை சொன்னார். இயேசு சொன்ன உவமைகள்ல அநேக உவமைகள் எதை பத்தி தான்? பரலோக ராஜ்யம். அடிக்கடி சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது இப்படிப்பட்டது அது அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்னார். அல்லேலூயா. அதுக்கும் பிறகு, மரித்த பிறகு, உயிரோடு எழும்பின பின்பு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு சொல்றாரு, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவளுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே. பாருங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உயிரோடு இருக்கும் போதும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசினாரு. மரித்து உயிரோடு இருந்த உடனேயும் எதை பத்தி தான் பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறாரு. அப்படின்னா புதிய ஏற்பாட்டிலே பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொன்னாரு. அப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் பிரசங்கம் பண்றாங்க. எதை பத்தி பிரசங்கம் பண்றாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒண்ணுதான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் என்ன பெற்றார்கள்? அப்போ நல்லா யோசித்து பாருங்க. யோவான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார், இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே சொன்னார், நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். இயேசு மரித்த பின்பு அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். அல்லேலூயா. அந்த இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அதுதான் பரலோக ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதனால அவர் என்ன சொல்றாரு? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ பரிசுத்த நீதிமான்களோ அவர்களுக்கு கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்த்து அவர் இருக்கிற நம்மையும் வைக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு சரித்திரத்தை சொல்லி இருக்கிறேன். எப்படி உலகம் உண்டானது, உலகத்துக்கு பின்னால் உண்டான சந்ததிகள், அந்த சந்ததிகளுக்கு பின்பு எப்போது கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார், கானான் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள். இப்பொழுது என்ன நடந்தது? மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஒரு புதிய எளிய திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அது ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. அந்த கிருபையின்படியாக ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், நம்ம எப்படி அங்க போய் சேரலாம் அப்படின்னு ஒரு அருமையான காரியத்தை சொன்னார் பாருங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. என்ன என்று சொன்னால், நம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதனால ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாகி அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. தீத்து 3:6 தீத்துவின் புஸ்தகம் 3:6 கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகுங்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்க. அல்லேலூயா. இப்போ நாம கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம், செயல்களினாலே அல்ல. நம்முடைய செயல்களினாலே நாம் நீதிமான்கள் ஆக முடியாது என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை, விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அவளுக்கு அநேக நன்மைகளை செய்தார். அவளை எல்லாம் ஆண்டவர் அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்பினார். ஆனால் அவர்கள் ஒருவர் நீதிமான்களாக இருக்கவில்லை, 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் கொண்டு சேர்த்தார், அவருடைய சந்ததிகளையும் கொண்டு சேர்த்தார். ஆகவே இப்போது ஒரு புதிய எளிய திட்டத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அது என்ன? இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக அனுப்பி அவரை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மாவா சொல்றீங்க பாஸ்டர்? நீங்க சொல்றது எங்களுக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எதையுமே நம்ப மாட்டோம்ல, நம்ம யாரையும் நம்ப மாட்டோம், எதையும் நம்ப மாட்டோம். ஆனா இங்க வேத வசனம் தெளிவாய் சொல்லி இருக்குது, இலவசமாய் கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போகும்படியான இந்த எளிய திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த எளிய திட்டத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு அங்கேயும் யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படின்னா நான் இன்னைக்கு நீதிமான் தானே பாஸ்டர், நான் பரலோகராஜ்யம் போயிடுவேன் பாஸ்டர். போயிடுவீங்களா இருக்கும் எனக்கு தெரியல. ஆனா நம்முடைய வாழ்க்கை சரியில்லாவிட்டால் போக முடியாது.
என்ன இப்பதான் நீதிமான்னு சொன்னீங்க, அப்புறம் பரலோகம் போவேன்னு சொன்னீங்க, இப்ப போக மாட்டீங்கன்னு சொன்னீங்களே, அங்கதான் இருக்கு என்னது ஹிச்சு. ஹிச்சு எப்படிமா ஒரு ஹிச்சு இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இது என்னுடைய செய்தி அதான் இருந்தது. இந்த சரித்திரத்தை சொல்றதுக்கே ஒரு நாள் ஆகி போச்சு. நானும் அவர் இந்த மாசம் இப்போ நேற்று கேட்டப்போ சொன்னாரு, நான் செய்தி கொடுக்குறதா நீங்க ஆராதனை நடத்துறதா, இந்த ஒரு வாரம் கொடுங்க, அடுத்த வாரம் நான் செய்தி எடுத்துக்கிறேன்னாரு. அப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க உங்களை பரலோகத்துக்கு எப்படி போறதுங்கிற வழியை நான் காட்டணும்ல. இன்னும் 1 மணி நேரம் எடுத்துடலாமா? கடவுளே, உங்க முகத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இவ்வளவு நேரம் உட்கார்ந்தது பெரிய கிருபை ஆண்டு பாஸ்டர். உங்க மேல எங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கிறதுனால அப்படி பார்த்துக்கிட்டோம் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா ஜெரால்ட் பாஸ்டர், அடுத்த ஒரு வாரம் கூட ஆமா கொடுங்க. இதை சொல்லி முடிச்சிருவோம். என்ன சொல்லி முடிப்போம்? யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே நல்ல பரிசு ஆண்டவர் நீதிமான் ஆகிட்டாரு. ஆமா, இப்ப நீதிமான் ஆன உடனே நீங்க போயிட்டீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கு இடையில ஒரு கேப் வந்துச்சுன்னு இப்ப கேப்ல என்ன பண்ணுவீங்க? ஆமா, அப்போ அடுத்த வாரம் இந்த கிருபையாய் ரட்சிக்கப்பட்டோம். உண்மைதான், கிருபையாய் நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனாலும் அந்த பரலோகராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள், யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆமா அல்லேலூயா. அப்போ யார் பிரவேசிப்பார்கள், பிரவேசிக்க மாட்டார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? கொஞ்சம் ஐடியா கிடைச்சா? பழைய ஏற்பாடு என்ன, அந்த கானான் தேசம் என்ன, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இந்த புதிய திட்டத்தை, இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு முற்றிட்டு, அந்த பழைய உடன்படிக்கை முற்றிட்டு, எதோட முடிட்டு? இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்ததோட பழைய ஏற்பாடு முற்றிட்டு. இப்ப புதிய ஏற்பாடு ஏன்னா அதுல எல்லாரும் போய் சேரல. 6 லட்சம் புருஷன்ல 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. இது ஆண்டவருக்கே அந்த வாத்தியார மாதிரி, ஐயோ 6 லட்சம் பேரை படிக்க வச்சோம், 2 பேர் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னோன்னு ஆண்டவருக்கு பெரிய ஷாக் ஆகி போச்சு. என்ன, நாம் படிக்க வச்சு 6 லட்சத்துல 2 தான் காப்பாற்ற முடிஞ்சுதா? ஐயோ, ஏதாவது திட்டத்தை மாத்தணுமே. நம்ம சிலபஸை மாத்தணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஆண்டவர் சிலபஸை மாத்திட்டாரு. அதுதான் புதிய ஏற்பாடு. ஏன்னா ஆண்டவருக்கு என்ன நோக்கம் தெரியுமா? 6 லட்சம் பேர் இருந்தா 6 லட்சம் பேரும் பரலோகம் போய் சேரணும். இங்க 500 பேர் இருந்தா 500 பேர் எங்க போய் சேரணும்? ஆமாங்க, சபையின் நோக்கமே இதைத்தாங்க. வாரம் இதைத்தான் பேசணும். வாரம் பரலோகராஜ்யத்தை பத்தி தான் பேசணும். வாரம் நித்திய ஜீவனை குறித்தான் பேசணும். வாரம் ஆண்டவருடைய வருகை குறித்தான் பேசணும். வாரம் எப்படி ஆயத்தப்படுறது தான் பேசணும். வாரம் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது தான் பேசணும். ஏன்னா நம்ம எல்லாரும் எங்க போய் சேரணும்? பரலோகம் போய் சேரணும். எத்தனை பேருக்கு ஆசை? இது நீங்க என்னமோ முடிக்க சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க அதுக்கு கை வைத்தின மாதிரி எனக்கு தெரியல. போதும் பாஸ்டர், இப்படிலாம் கை வைத்துறீங்க, இப்படிலாம் கை வைத்தணும். அதாவது இப்படி கை வைத்தனா போதும்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி வைத்தினாங்க. இப்படி வைத்தினா என்ன அர்த்தம்? ஓகே பாஸ்டர்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இந்த வாரம் முடிப்போம். முக்கியமா என்னன்னா புதிய ஏற்பாடு தான் நம்மளை எல்லாரையும், அதான் சொன்னேன், 6 லட்சம் பேர்ல 2 பேர் போன உடனே ஆண்டவருக்கே ஒரு ஷாக்கா போச்சு. ஐயோ, 6 லட்சம் பேர் குறைச்சப்பட்டதுல 2 பேர் தானே போய் சேர்ந்தாங்க, இது சரிப்படாது. எப்படி இந்த 6 லட்சம் பேர் இப்ப எத்தனை பேர் புறப்படுறாங்களோ அத்தனை பேரையும் கொண்டு பரலோகராஜ்யத்தை நிரப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்பட்டு ஒரு புதிய எளிமையான திட்டத்தை கொண்டு வந்து அந்த எளிய திட்டத்தின் மூலம் நம்ம நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. இனி நம்ம பயணம் போறோம், எங்க பரலோகராஜ்யத்துக்கு நேரா பயணம் போறோம். இந்த பயணத்தின் மத்தியில அந்த நீதிமான் என்கிறதை காத்து கொள்ளணும். அவ்வளவுதான். அதை கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனுடைய திட்டங்கள், அநாதி தீர்மானங்கள், அது நம்முடைய எண்ணங்களுக்கு சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டது. என்றால் அவர் பெரியவர், அவர் மகா உன்னதர். மனித குலத்துக்கு அவர் திட்டங்களை வைத்திருந்தார். இப்பொழுது திட்டங்களை வைத்திருக்கிறார். இப்போது ஒரு எளிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருக்கிற, விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவனுக்கும்
பரலோக ராஜ்யம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எளிதான திட்டத்தை நாம கடைபிடித்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்தை எளிதாக அடைந்து கொள்ளலாம். காலேபு யோசுவா அதான் சொன்னாங்க. ஆமா, அது உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நாம் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுதான் விசுவாசிகளுடைய விசுவாசம். நாம் எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நாம் எளிதாய் பரலோக ராஜ்யத்துக்கு போய் கொள்ளலாம். ஆமா, உண்மையிலே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அது தேவனுடைய பரலோக ராஜ்யம் தான். அங்கே தேவன் இருக்கிறார். அங்கே சமாதான, சந்தோஷம், மகிமை எல்லாம் இருக்கிறது. எளிதாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளிலும் மீண்டும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக் கொள்கிறோம். எப்படி ஆயிலும் நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடி நாங்கள் நித்திய ராஜ்யத்திலே, அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதாக நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவளுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற எல்லா மகிமையான காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தாமே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். அவளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலாம். அவளுடைய இக்கட்டிலிருந்து அவளை விடுவியும். அவளுடைய பலவீனங்கள் இருந்து அவளுக்கு பலன் கொடும். ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.